நம்ம இன்னைக்கு நிறைய சகோதரிகள் இங்க வந்திருக்கீங்க. யாராவது நம்ம பேசும்பொழுது ஒரு எதிர்கருத்து, அதுவும் பெண்கள் ஒரு கருத்து சொல்லும் போது இந்த சமூகம் அதை மிக மோசமாகத்தான் சாடும். உங்களுக்கு என்ன சொன்னா வலிக்குமோ அதை தேடி 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 போடுவாங்க. நீங்களும் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல உடைஞ்சு போய் அழறத நான் பார்த்திருக்கேன். நான் திரும்ப சொல்லுகிறேன், பல மேடைகளில் சொல்லுகிறேன், உங்களை பற்றி சொல்லுவதற்கு எவனுக்கும் யாருக்கும் தகுதி இல்லை. நீங்க யாருன்னு முடிவு பண்ற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னா நீங்க யாருக்கும் விளக்கம் தர வேணாம். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், அது போதும். அதனால தயவு செய்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளை வீட்டுக்குள்ள திருப்பி கொண்டு போய் சமையல் அறையில வச்சிடணுங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. நீ வீட்டை விட்டு வெளில கால் வைக்கிறியா, நீ உள்ள போறதுக்கு நான் என்ன வழி பண்றேன் பாரு. நீ சோசியல் மீடியால கருத்து சொல்றியா, இனிமேல் நீ வாயே திறக்காம இருக்கிறதுக்கு நான் என்னென்ன சொன்னா நீ வாயை மூடிட்டு போவேன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லுவேன். இதுதான் அவங்க தொடர்ந்து செய்கிறார்கள். அதனால தயவு செய்து அவங்க சொல்றத நினைச்சிட்டு நீ ஒன்று சொன்னியா நான் 10 அடி முன்னாடி வரேன் அப்படின்னு போங்க. நீ ஒன்று சொன்னியா நான் உன்னை பார்த்து பயந்துட்டு போறவன் நான் இல்லை, சரியா? இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன் தலைவர் கலைஞரை பற்றி. அவர் சோசியல் மீடியாவுக்கு வந்த உடனே நம்ம இன்னைக்கு ஐடி விங்ல இருக்காங்க நவீன்லாம், அவங்க தான் அந்த சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தேன், என்னையா அது எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு, நம்மளது யாரும் திட்டவே இல்லை. ஏன்னா அவருக்கு பல வருஷமா திட்டு வாங்கி பழகிருச்சு. யாருமே திட்டலே, எதிர்கருத்து இல்லை பெருசா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நாங்கள் அதை மாடரேட் பண்றோம், நம்மளை ரொம்ப மோசமா திட்டி வர கருத்தெல்லாம் நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னப்ப தலைவர் என்ன சொன்னார்னா, தயவு செய்து அதை பண்ணாத. என்ன எதிர்த்து ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்யட்டும், நான் அதை படிக்க வேண்டும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்த்து பேசினாலும் அந்த எதிர்கருத்திலே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய அளவிற்கு நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும்.